ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சொல்லப்போனால் ஒரு 150 நாட்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 150 நாட்களில் நம்மளால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படித்து பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன பண்ணுவீங்க, திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த குழப்பம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 5 மெத்தட் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 மெத்தட் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த 150 நாட்களுக்குள்ளே படித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. பாஸ் பண்ணி ஒரு வேலையும் வந்து வாங்கலாம். ஸோ அந்த 5 மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்மளால் முடியும், நம்மளால் எவ்வளோ கம்மியான நாட்கள் இருந்தாலும் அதில் படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மேலே என்ன பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ குறைவான நாட்கள் இருந்தாலும் படிக்க முடியும். ஸோ இவ்வளோ நாள் தான் இருக்குது, இதில் நம்ம என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சிலபஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் மெட்டீரியல்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும், எக்ஸாமுக்கு படிக்க முடியும். நீங்கள் எந்த சோர்ஸும் இல்லாமல் நான் வந்து குரூப் 4க்கு படிக்க போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன், வேலை வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்கள்கிட்ட கண்டிப்பாக கையில் என்ன இருக்கணும்னா, சிலபஸ் இருக்கணும், மெட்டீரியல்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ சிலபஸை பார்த்து புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ தமிழ், ஜிகே, மேக்ஸ் இது எல்லாமே படிப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்ட் மெத்தடில் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ நிறையா பேருக்கு இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால புக் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து 150 நாட்கள் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, புக் வைஸ் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. ஸோ புக் வைஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புக் வைஸ் என்ன பண்ணுங்கள், படிச்சிங்க ஓகேங்களா. ஸோ இல்லை நான் இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறது எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிலபஸ் வைஸ் படிங்க ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி படிங்க. நான் வந்து புக் வைஸும் படிக்க போகிறேன், சிலபஸ் வைஸும் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரெண்டையும் போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம், உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஓகேங்களா. ஸோ எந்த மெத்தடில் படித்தாலும் கண்டிப்பாக தமிழில் மார்க் வாங்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுல தான் இருக்குது, மெமரி பண்ணுறது கிடையாது. இதில் நம்ம புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், தமிழில் வந்து மார்க் வாங்கிடலாம். ஸோ அதனால் புக் வைஸ் படிக்கிறவங்க புக் வைஸே படிங்க. இல்லை எனக்கு சிலபஸ் வைஸ் படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் படிங்க. ஆனால் ரெண்டையும் படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பம், உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னா, ஜிகே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ தமிழ் கூட நீங்கள் படித்து மார்க் வாங்கிடுவீங்க. ஆனால் நீங்கள் எதில் கோட்டை விடுவீங்க அப்படின்னா ஜிகேயும் மேக்ஸ்லையும் தான் கோட்டை விடுவீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் எந்த லெசன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனோ அதை முதல்ல முடிங்க ஓகேங்களா. ஏன்னா 150 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த லெசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க முடியுமோ அந்த லெசனை மட்டும் நீங்கள் முதல்ல படிங்க. ஸோ ஜிகே வந்து நான் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் முக்கியமான லெசன்ஸ் மட்டும் ஏதோ அதை படிங்க. ஏன்னா கம்மியான நாட்கள் இருக்குது. ஸோ அதனால் முக்கியமான லெசன்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ஜிகேலாம் நீங்கள் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் லெசன் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லெசன்ஸை மட்டும் படித்தாலே போதுமானது. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேண்டாம். அதுவும் இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ மார்க் கேட்டிருப்போம் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா.
ஸோ அப்போ எந்த யூனிட் வந்து அதிக மார்க் இருக்கோ அதை முதல்ல படிங்க. ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக் பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 11th 12th எக்கனாமிக்கை வந்து நல்லா படிக்கணும். ஸோ அதனால் வந்து முதல்ல 11th 12th எக்கனாமிக்கை முடிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த யூனிட்டுக்கு அதிகமான மார்க் கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டை வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேலன்ஸு 6th 7th 8th எல்லாம் கூட நீங்கள் லாஸ்ட்டில் உங்களுக்கு டைம் இருந்தால் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை மட்டும் படித்தாலே உங்களால் வந்து மார்க் வந்து என்ன பண்ணலாம், அதிகமாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 4th மெத்தட். 5th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே என்ன பண்ணணும், பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி ரீசனிங் சம்ஸும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸை வந்து நம்ம எதுவுமே விட முடியாது. மேக்ஸ் வந்து எல்லா நாளுமே பாருங்கள். அப்போ தான் வந்து மேக்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 5 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ கம்மியான நாட்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சிலபஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் வைஸ் படிக்க போகிறீங்களா அல்லது சிலபஸ் வைஸ் படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த மெத்தடில் படிங்க. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் லெசனோ அதை வந்து முதல்ல படித்து முடிங்க. ஸோ மேக்ஸ் வந்து டெய்லியுமே என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்தா கூட என்ன பண்ணிடலாம், மேக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி படித்தாலே நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணி நம்மளும் ஒரு ஜாப் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.